விவிஷன் நேயர்களுக்கு வெங்கடேசன் அன்பு வணக்கம். நம்மளோட இப்போது மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தரன் அவர்கள் நேர்காணலுக்கு வந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்ல சார். இப்போது கோட்டு பற்றின ஒரு விஷயத்து 4 நாள் கலெக்ஷன் வந்து ஒரு 300 கோடி கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த 4 நாளில் இருந்து 300 கோடிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதோட அதிகமாக போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த 300 கோடிங்கிறது தயாரிப்பு தரப்பு சொல்லியிருக்காங்கிறது தான் கேள்வி. தயாரிப்பு தரப்பு சொல்லாமல் மற்றவர்கள் ஆளாளுக்கு சொல்வதை நம்ம அதை கருத்தில் எடுத்துக்க முடியாது. தயாரிப்பு தரப்பு முதல் நாள் கலெக்ஷனை சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்த நாள் கலெக்ஷனை அவங்க இது வரைக்கும் சொல்லலை. இப்போ அவங்க வந்து மொத்தமாக இன்னும் ஒரு 4 நாள்லையோ அல்லது 5 நாள்லையோ அல்லது ஒரு வாரத்துலையோ அவங்க சொல்லும்போது தான் அது எந்த அளவுக்கு சரி தவறுங்கிறத நம்ம பேச முடியும். முதல் நாள் கலெக்ஷன் அவங்க 126 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அதை பற்றிய விவாதமே பெருசாக போயிட்டுருக்கு. பட் முதல் கலெக்ஷன் 126 கோடின்னு சொன்னவங்க வந்து இந்த 4 நாள் கலெக்ஷனுங்கிறது வந்து டோட்டல் ஹாலிடேஸ் உள்ள ஒரு அந்த டார்கெட் வச்சு தான் அவங்க பண்ணுது. 4 நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஹெவியாக போயிருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 300 கோடிக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஒருவேளை அதுக்கு இந்த கம்மியாக போயிருக்குமா இல்லை அதிகமாக போயிருக்குமா? இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு கலெக்ஷன் நல்லாவே இருக்குது. தமிழ்நாடும் அப்ராடும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற மாநிலங்களில் இப்போ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 3 மாநிலங்கள்லேயும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அவங்க எதிர்பார்த்த வசூல் இல்லை. தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக இன்றைக்கி மண்டே, நம்ம வீடியோ எடுக்கிற கிழமை வந்து மண்டே, இந்த கிழமை வரைக்குமே நல்லா போயிட்டுருக்கு. பொதுவாகவே வந்து சண்டேயோட ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வர்ற நாட்களில் கொஞ்சம் சஸ்டைன் பண்ணி இருந்ததுன்னா அந்த படம் வெற்றி படம் தான். இப்போ இன்றைக்கி மண்டே வந்து நல்ல கலெக்ஷன் இருக்கிறதுனால, நல்ல கூட்டம் இருக்குது. அது கலெக்ஷன்லாம் அவங்க தான் சொல்லணும். நல்ல கூட்டம் இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த படம் நல்லாவே போயிட்டுருக்குங்கிறது தான் நம்முடைய கருத்து. பட் அவங்க டோட்டலாக சொல்லட்டும் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, நார்த்து, மும்பை அதில் சரியாக போகாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இல்லை, ஆக்சுவலாக கேரளா வந்து விஜய் ரசிகர்களுடைய கோட்டை. அது இப்போ மற்ற மாநிலங்களை கூட விட்டுருங்க, கர்நாடகா, ஆந்திரா கூட உங்களுக்கு விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. பட் கேரளாவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கேரளாவிலேயே அவங்க வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கலான்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க வந்து எந்த விதத்தில் இந்த படத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனாங்கங்கிறதுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த விஜயை வந்து அப்படி ஒரு கொடூரமான வில்லனாக பார்க்குறதுக்கு அவங்க விரும்பலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஜய்ங்கிறவர் ஒரு பெரிய ஹீரோ, அவருடைய ஹீரோயிசம் அப்படிங்கிறது தான் எப்போவுமே ஹைலைட்டாக இருக்கணும். பட் இதில் 2 விஜய், வில்லனும் ஹீரோவும் ஒரே விஜயாக இருக்கும் பொழுது இப்போ எந்த விஜய்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது ஒன்று இருக்குது. 2 பேரும் சண்டை போடும்போது யார் ஜெயிக்கணுங்கிற ஒரு மனசு ஆட்டோமேட்டிக்காக வரணும்ல. இப்போ விஜயும் இன்னொரு நபரும் சண்டை போடும்போது விஜய் தான் ஜெயிக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதில் நீங்கள் யாரை நினைப்பீங்க? ஸோ அது ஒரு குழப்பம் இருந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு மைனஸாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பட் தமிழ்நாட்டில் ஏன் அந்த எண்ணம் வரல, மற்ற மாநிலத்துக்கு வந்திருக்குங்கிறதும் நமக்கு புரியல. ஸோ அதனால் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் ரசனை வேறுபடுது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஓடுற படம் இங்கே ஓடாது, ஆந்திராவில் ஓடுற படம் இங்கே ஓடாது, இங்கே ஓடாத படம் அங்கே பிச்சுட்டு ஓடும். ஸோ இந்த மாதிரி ரசனை மாற்றம்ங்கிறது மாநிலத்துக்கு மாநிலம் இருக்குது. ஸோ வித்தியாசப்படுது. அதனால் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துருக்கு. ஒரு டாப் ஒரு மாஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து இந்த கதை வந்து விஜய்க்கு வந்து ஆப்டான ஒரு கதை தான் விபி செலக்ட் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக இதை விட வேறு ஒரு கதை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ண முடியும்? இதில் வந்து அவ்வளவு இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. கரெக்டாக இந்த கதை களத்தை அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டோடு கொண்டு போய் சொல்வதற்கான எல்லா விஷயங்களும் இந்த எலிமெண்ட்டும் இதுக்குள்ளே இருக்குது. நிஜமாக கதையை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய குறை சொல்வதற்கான ஒன்றுமே இல்லை. ஆனால் இதில் என்னென்னா அந்த குளோனிங்னு சொல்கிறாங்க, அந்த மகன் கேரக்டர் வந்து குளோனிங்கு, அதை மட்டும் இவங்க இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லியிருக்கலாம். இப்போ ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறவங்களுக்கு அது புரிஞ்சிடுது இந்த கேரக்டர் குளோனிங் அப்படின்ட்டு. ஆனால் அதை புரியாத கொஞ்சம் பேர் என்ன நினைப்பாங்க, என்னடா லவ் பண்ணுற ஒரு பொண்ணை போய் இவ்வளோ கொடூரமாக அவன் கொள்றானே, அப்போ இது எப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஆனால் கொன்னதுக்கு மனசே கிடையாது, அது ஒரு மிஷின் மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை முன்னாடியே டீட்டெயிலாக சொல்லிட்டீங்கன்னா இவன் அந்த இடத்துல வெறுப்படைய மாட்டான் அந்த கேரக்டர் மேலே. ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் வெங்கட் பிரபு ஏன் அப்படி சொல்லாமல் விட்டாருங்கிறது தெரில. அது குளோனிங்கில் பண்ண கேரக்டர் தாங்கிறத சொல்லலை அவங்க இது வரைக்கும். ஆமாம்.
அந்த A1 டெக்னாலஜியில் டிஏஜியில் பண்ணதாக தான் ஒரு தகவல் இல்லை கதைப்படியே வந்து அவரை குளோனிங்கால் உருவாக்கப்பட்டவர் அவர். ஏஐ டெக்னாலஜிக்கெல்லாம் போகாதீங்க. அந்த கதையிலேயே வந்து அந்த கேரக்டர் இருக்குல்ல, அது விஜயினுடைய மகன் கிடையாது. அதான் இறந்ததாக சொல்லப்படுகிற விஜயின் மகன் கிடையாது. அவர் வந்து குளோனிங் செய்து இங்கே அனுப்பப்படுறவர். அது மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் தெளிவுபடுத்திருக்கணும் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல வெங்கட் பிரபு வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாரு. பல பேருக்கு அது புரியல. அதனால தான் அந்த கேரக்டர் மேலே ஒரு இவங்களுக்கு ஒரு எரிச்சல் வருது. ஸோ அதன் காரணமாகவும் வந்து படத்தின் மீது ஒரு சின்ன அதிருப்தி வந்து. இப்போது ஆக்ஷன் படங்களில் வந்து லாஜிக் பார்க்க வேண்டியது இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் ஒரு ஹீரோ வந்து ஒரு 10 பேர் அடிப்பார், நார்மலாக அடிக்க முடியாது, நடிப்பார், அது ஓகே. சாங்கு அங்கே இங்கே டான்ஸ் ஆகிறாங்க போகிறாங்க, ஓகே. இதெல்லாம் நம்ம லாஜிக் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கதைக்குள்ளே ஒரு லாஜிக் கண்டிப்பாக பார்த்து தானே. இப்போது நிறையா பார்த்தீங்கன்னா அந்த மோகன் கேரக்டர் வந்து வில்லனாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதிபயங்கர வில்லன். பட் அவர் அந்த பயங்கரமான வில்லனாக காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சீன் வந்து இந்த நாட்டில் ஒரு வெடிகுண்டு வச்சார், இல்லை இன்டர்நேஷ்னல் தேடப்படுற குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும். அது சொல்லலை. இப்படி நிறையா விஷயங்கள் போனால் கூட கேப்டனுடைய சீன் கூட நம்ம இன்ட்ரோ பண்ணவும் பார்த்தோம்னா அது கேப்டன் வர்றத மாதிரி இருக்கே தவிர விஜய் தான் மாஸ்க் போட்டு வர்றத மாதிரி சொல்கிறாங்க. அது கேப்டனை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க வேறு லெவலில் சொல்லியிருக்கலாம், அதையும் சொல்லலை. இதெல்லாம் நம்ம அப்படி அப்படி ஜம்ப் பண்ணி போனால் கூட கிளைமாக்ஸ்னு ஒன்று ஒரு 1/2 அன் ஹவர் மேலே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறதில்ல. அந்த வெடிகுண்டை பேக்கில் தூக்கிக்கிட்டு ஒருத்தர் ட்ரெஸ்ஸிங் ரூமில், அது கிரிக்கெட் பிளேயர்ஸோட ட்ரெஸ்ஸிங், இத்தனையும் நீங்கள் நார்மலாக லோக்கல் பிளேயர் விளையாடுற நீங்கள் கிரிக்கெட்டில் கேட்டோம்னா யாரும் உள்ளே போகலாம் வரலாம். ஒரு சிஎஸ்கே டீம் நீங்கள் ஐபிஎல்லில் வந்து மிக பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிற டீம், அதில் மும்பையும் அதையும் கிளாஷ் பண்ணுறதா காமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே ஒரு பிளேயரோடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் அசால்ட்டாக ஒருத்தன் போய் வெடிகுண்டு வெளில வச்சுட்டு வர்றாங்கிறது இது லாஜிக் மீறின ஒரு விஷயம். இது எப்படி லாஜிக்கே இந்த மாதிரி படங்களில் பார்க்கக்கூடாது. இது எப்படி லாஜிக் பார்ப்பீங்க நீங்கள்? கமர்ஷியல் படம், அந்த மசாலா கமர்ஷியல் படத்தில் போய் ஒரு லாஜிக் எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கமர்ஷியல் படங்களில் லாஜிக்குங்கிறதே கிடையாது. இப்போ எப்படி குளோனிங்கில் ஒருத்தன் வர்றான், அப்படி இல்லைல்ல, அப்படி ஒருத்தரை உருவாக்கி கொண்டு வந்துட முடியுமா நீங்கள்? ஸோ அப்போ மொத்தமும் நீங்கள் வந்து படத்தை படமாக தான் பார்க்கணும். அதில் வந்து இது வைக்க முடியுமா அது வைக்க முடியுமான்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபத்தமான கேள்வி. என்னன்னா அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் போலீஸ் பந்தோபஸ்து இருக்கும், அந்த ஏரியாவுக்கு போகாதீங்க. எப்போவுமே யதார்த்த படம்னு ஒன்று இருக்குது, ஆர்ட் ஃபிலிம்னு ஒன்று இருக்குது. யதார்த்த படங்களில் நம்ம கேள்வி கேட்கலாம். இப்போ பாண்டவர் பூமி வேறு ஒரு படமோ அல்லது வந்து இது மாதிரி படங்கள் நிறையா இருக்குது, ரொம்ப உயிரோட்டமான படங்களாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து ஒரு லாஜிக் கேட்டால் நியாயம் இருக்குது. இதெல்லாம் கமர்ஷியல் படங்கள், ஆக்ஷன் படங்கள், கமர்ஷியல் லாஜிக் பார்க்க வேண்டாம், லாஜிக்கே பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். செகண்ட் திங் வந்து இப்போது வெங்கட் பிரபு கோட் படத்துக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்லலாம் ஒரு தகவல் சொன்னார். அஜித் படம் பார்த்தாங்க, நல்ல மெசேஜ் கொடுத்தாங்க, தகவல் கொடுத்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க, விஜய் கிட்டே சொல்லுங்கள் அப்படின்லாம் ஒரு தகவலை சொன்னதாக சொன்னாங்க. இப்போது படம் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறமும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ட்விட்டர் ஸ்பேஸில் பேசும்போது வந்து அவர் என்ன சொல்கிறாரு, பேசிகிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்கும்போது இடையில ஒரு ஃபோன் வருது, நீங்கள்லாம் பேசிகிட்டே இருங்க, எனக்கு தலை ஃபோன் பண்ணுறாரு, பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இடையில போகிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சொல்ல முடியாது, அஜித்தே கூட ஃபோன் பண்ணியிருக்கலாம். நம்ம தெரியாமல் வந்து ஒரு ஃபோன் பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது, இல்லை பண்ணியிருக்கலாம்ல, அது நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் அந்த இடத்துல அவர் சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 2 நாட்களாக இந்த படத்தின் மீது அஜித் ரசிகர்கள் ஒரு கடும் கோபத்தை கொப்பளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ட்விட்டரில் வந்த ஒரு விஷயத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் ரீட்வீட் பண்ணுது. அது கொஞ்சம் அஜித்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதைத்தான் வந்து அவங்க டென்ஷன் ஆகி புலப்புலன்னு புலந்துட்டுருக்காங்க. இப்போ அஜித் என் மீது தொடர்ந்து அன்பு வச்சுருக்கிறாரு பாருங்கள், இந்த நேரத்துலேயும் அஜித் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கிறத அஜித் ரசிகர்களுக்கு கன்வே பண்ணிட்டு அவங்க அமைதியாகிடுவாங்கன்னு இவர் நினைக்கிறார். ஸோ அதன் காரணமாகவும் இது இருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அஜித்தே ஃபோன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பண்ணாமல் இருந்து இப்படி ஒரு தகவலை வெங்கட் பிரபு சொன்னார்னா அதற்கு பின்னால் இப்படி ஒரு காரணமும் இருக்குது. அந்த சோஷியல் மீடியாவில் வந்த ஒரு விஷயத்தை வந்து கல்பாத்தி ஏஜிஎஸ் நிறுவனமே வந்து இது பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு அவங்களுடைய பார்வையில் இருக்குது? இல்லைங்க, இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ ஏஜிஎஸ் நிறுவனம் கல்பாத்தி ஆகிறோமோ அல்லது அர்ச்சனா கல்பாத்தியோ ஆஃப்டர் ரிலீஸ் வந்து ட்விட்டரில் உட்காந்து வர்றதை ரீட்வீட் பண்ணுற மனநிலையில் முதல்ல இருக்க மாட்டாங்க. படம் வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி அவங்க நோக்கம் முழுக்க இந்த தேட்டரில் என்ன, அந்த தேட்டரில் என்ன, அங்கே என்ன கலெக்ஷன், இங்கே என்ன கலெக்ஷன், அந்த மாநிலம் என்ன, டோட்டலாக ஃபோக்கஸ் முழுக்க அங்கே தான் இருக்கும். அப்போ இதை ரீட்வீட் பண்ணது யாருன்னா ஏஜிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் இருக்கும். ஒரு அட்மினில் அவங்க ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, தம்பி இதை பார்த்துக்கன்னு இருப்பாங்க. அவங்க அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. அவங்க அரைகுறையாக
அதை கவனித்து பண்ணியிருக்கலாம். அல்லது இந்த படத்துக்கு சாதகமாக யாரோ ஒருத்தர் கருத்து சொல்கிறாரு, அதை பண்ணிவிடுவோம்னு பண்ணியிருக்கலாம். பட் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு அதுக்கு வரும்னு அவங்க சத்தியமாக நினச்சிருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு பிறகு சம்மந்தப்பட்ட நபரை அவங்க ஒரு என்கொயரி பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக திட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். இப்போது ஏஜிஸுங்கிற அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அது. பட் அவங்களுடைய நாலேஜுக்கு இல்லாமல் ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுத்தா கூட அவங்க ரீட்வீட் பண்ணும்போது இவங்களுடைய பார்வைக்கு போயிட்டு தானே அது வெளியில் வரும். இல்லை, ரீட்வீட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளிக் தானேங்க, அவ்வளோதானே. இதில் என்ன பெரிய கம்பசூத்திரம் இருக்குது? ஒரு பொறுப்பை ஒருத்தர் நம்பி கொடுக்குறீங்க, அவர் சரியாக இருக்கும்னு நினச்சி பண்ணிடுறாரு. அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது அப்புறம் தானே அவங்களுக்கு தெரியுது. இப்போ எஸ்வி சேகர் ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிச்சு அது. அந்த பட்டனை அழுத்துற வரைக்கும் அவருக்கு தெரியாது இல்லை இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும்னு. ஸோ அந்த மாதிரி தான் வந்த பிறகு தானே அது என்னங்கிறது நமக்கு தெரியுது. இப்போது கோட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடியை கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தகவலோடு தான் கோட் முன்னாடி இருந்தது. இப்போவும் அதனுடைய பேச்சு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு அதனுடைய கோடிகளை வந்து தாண்டுங்கிறது உங்களுடைய பார்வையில் இருக்குது? நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது என்னென்னா, தமிழ் சினிமா எந்த படமும் 1000 கோடியை தொட்டதில்லை. இதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஜெயிலர் மாதிரி படங்கள் மல்டி லாங்குவேஜ் மல்டி ஸ்டாரரை தூக்கி உள்ளே போடும்பொழுது அதற்கான ஏரியாவே வேறு, ஒரு வைடாங்களாக அது மாறிடுது. பட் சில படங்கள் வந்து அப்படி போகிறதில்ல. இங்கே இருக்கிற நடிகர்கள் தான் இவங்களை வச்சே நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் கூட சரியாக பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சே நடக்கலை. அப்போ இது எப்படி வந்து பெருசாக போகும்? இப்போ 1000 கோடிக்கு ஒரு படத்தை நீங்கள் கொண்டு போகணும்னா அந்த படத்தில் இருப்பவர்கள் அதை புஷ் பண்ணணும். இப்போ விஜயோ அல்லது வேறு யாரோ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த படத்தை பற்றி ஸ்லாகிச்சு பேசி மாநிலமாக போய் உட்காந்து பேசி, இப்போ விஜய் வந்து பாலிவுட் போயிருக்கணும், இந்த பக்கம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா எல்லா ஊருக்கும் விஜயே போயிருக்கணும், திரிஷா போயிருக்கணும், படம் சம்மந்தப்பட்ட எல்லாரும் போய் உட்காந்து பேசியிருக்கணும். இவனெல்லாம் போய் பேசியிருந்தாருன்னா இது சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஹைப்புமே கொடுக்கலையே, மொட்டையாக கொண்டு ஒரு படத்தை இறக்குறீங்க. அது மட்டும்தான் உங்களுடைய எஃபர்ட்ஸாக இருக்குது. அதை தாண்டி என்ன பண்ணீங்க? எப்படி 1000 கோடி வரும்? ஸோ அதனால் யாருமே இங்கே அந்த எஃபர்ட்ஸை போடுறதே கிடையாது. ரஜினி கமலுக்கு இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு யாருக்குமே கிடையாதுங்க. இப்போ இன்னைக்கு காலையில் வேட்டையன் படத்தோட டைரக்டர் பேசுகிறாரு, ஆச்சரியமாக இருக்குது. ரஜினி பற்றி சொல்கிறாரு, சார் நைட்டு 2 மணிக்கு ஒரு காட்சி நான் வச்சா கூட ரஜினி சார்கிட்ட சொன்னோம்னா 2 மணிக்கு வந்து நிற்பார் சார்ன்றார். இந்த மனசு இன்றைக்கி எந்த ஹீரோட்ட இருக்குதுன்னு கேட்குறாரு. அப்போ அப்படி ஒரு டெடிக்கேஷனான ஒரு வேலையை ஒவ்வொரு நடிகர்களும் இங்கே பண்ணணும். அப்போ தான் உங்கள் படம் வந்து நீங்கள் இந்த 1000 கோடிங்கிறத நினச்சாது பார்க்க முடியும். அப்படி இல்லையே. இப்போ ஆடியோ லான்ச்சில் வந்து விஜய் அவங்க வந்து எல்லா படத்துக்குமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருவேளை அரசியலில் போய் அதனுடைய பார்வை அந்த பக்கம் போனதுனால இந்த ஆடியோ லான்ச் வைக்கலையா, இல்லை வேறு ஏதாவது வந்தால் பேச வேண்டியது இருக்குமே ஒரு காரணத்தினால வைக்கலையா? இல்லை, எப்போவுமே தன்னை மீறி வார்த்தைகளை வெளியில் கொட்ட போகிறதில்ல, அது ஒன்று இருக்குது. ஆனால் நாம் ஒன்று நினைக்க எதிராளி வேறொன்று நினச்சிட்டா என்ன பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ அந்த காக்கா கழுகு கதையை வந்து அவர் ரிப்பீட் பண்ணார் மேடையில். அப்போ இந்த காக்கா கழுகுன்ட்டு அப்படி நடந்து போயிட்டு வந்தார்ல, அது மிகப்பெரிய டென்ஷனாக மாறிச்சு. எல்லாரும் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சாங்க. எப்படி நீ வந்து அவ்வளோ பெரிய நடிகரை நீ இப்படி நக்கல் அடித்த அப்படின்ட்டு போயிட்டாங்க. அது அவருக்கு ரொம்ப கேஷுவலாக, இப்போ ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னு அந்த மேடையில் சொல்கிறாரு, அவர் சொல்ல வந்தது அதுதான். ஆனால் அது நேரடியாக கன்வே பண்ணியிருந்தா விஜய்க்கே மரியாதை கூடிய மரியாதை. ஆனால் அன்னைக்கா அவர் அதை நினைக்கல. அவர் என்ன நினைக்கிறாரு, நாம் ஒன்று செய்வோம், அது இந்த மக்கள் ரசிப்பாங்கன்னு நினச்சிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டாரு. ஆனால் அது எதிர்ப்பாக மாறிச்சில்ல. ஸோ அந்த மாதிரி ஒன்று இந்த ஆடியோ லான்ச்சில் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு 20 நாளில் ஒரு மாநாடு நடத்த போகிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ரவர்சியை நம்மளே தெரியக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால் ஒரு கொடி அறிமுக விழா இருக்குது, அந்த நேரத்தில் நான் பேச வேண்டியது இருக்குது, அதுக்கு முன்னாடி இன்னொரு மேடை வேண்டான்னு அவர் சொல்லிட்டார். ஸோ அதுதான் இது நடக்காமல் போனது காரணம். இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு வந்து அடுத்த மாதம் 23ஆம் தேதி பறந்தது மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அதில் அந்த தேதி ஒரு மாறுதல் இருக்குன்ற ஒரு தகவல்னு சொல்கிறாங்களே சார், இல்லை மாநாடு நடக்குமா இல்லை தள்ளி போகுமா? இல்லை ஆக்சுவலாக 22ன்னு பிளான் பண்ணாங்க, அதை 23ஆக மாற்றிருக்காங்க. அவ்வளோதான், ஒரு நாள் தள்ளி வச்சுருக்காங்க. அது இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரலை. இவங்க இந்த போலீஸு பர்மிஷன் வாங்குறதுக்கே உங்களுக்கு லேட் ஆகி போச்சு. அன்றைக்குமா இன்றைக்கி கொடுத்துட்டதா ஒரு தகவல் வருது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அது சொல்லலை, கொடுத்ததா சொல்கிறாங்க. இன்னும் வந்து அது சைன் ஆகி கரெக்டாக அவங்க டேபிளுக்கு இன்னும் போகலை இந்த நிமிஷம் வரைக்கும். ஸோ அதனால் அது வந்துருச்சுன்னா 23. ஒருவேளை வரலைன்னா இவங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்கு ஒன்று நடத்தி அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கி அப்புறம் நடத்தணும். தேதிகள் மாறலாம், அது பெரிய ப்ராசஸ். ஆனால் இன்றைய தேதிக்கு 23ங்கிறது தான் கன்ஃபார்ம். சார் இப்போது
திரையுலகம் வேறு, அரசியல் உலகம் இந்த களம்ன்றது வேறு. இங்கே வந்து விஜய் சார் வந்து அதிகமாக பேச மாட்டார், அதிகமாக சிரிக்க மாட்டார், கத்தி பண்ண மாட்டார், கோவப்படவும் மாட்டார். இது திரையுலகத்துக்கு ஓகே. பட் இந்த அரசியல் களங்கிறது வேறு. அங்கே அவர் சிரித்து தான் ஆகணும், கோவப்பட்டு தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். இது உங்கள் பார்வையில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கம்பேரிசன் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டியது தானே. இப்போ குரங்கு வித்தை போட்டால் குதிச்சு தானே ஆகணும். நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, அப்போ அதற்கேற்ப உங்களை தயார் செய்து கொள்வது தானே சரியாக இருக்கும். இப்போது விஜய் வந்து சினிமாவில் நடிக்கிற வரைக்கும் அவர் இயக்குநர்களை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்தார். எப்போ அரசியல் ஆசை வந்துச்சோ அரசியல் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு, அரசியல்வாதிகளை சந்திக்கிறார். நடுநிலையான அரசியல்வாதிகளை, இப்போ பழக்கருப்பையா மாதிரியான அரசியல்வாதிகளை வீட்டுக்கு வர வச்சு அவங்களோட மணிக்கணக்கில் பேசுகிறாரு. இந்த பக்கம் சீமானோட காரில் ட்ராவல் பண்ணுறாரு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவரோட பேசுகிறாரு. அப்போ அந்த தேவைன்னு வரும்பொழுது அதற்கான பயிற்சியை அவர் எடுத்துக்கிறார். அதனால் அரசியல் களம்ங்கிறது விஜய்க்கு ரொம்ப ஈஸியாக கைவந்த கலையாக மாறிடும். பேசுவது மட்டும் அவர் எப்போவுமே கொஞ்சம் முன் தயாரிப்பு பண்ணிவிட்டு மேடையில் பேசுவார். அதை எதிர்காலத்தில் அவரே இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து அதை ஸ்பான்டனியஸாக பேசுகிற அளவுக்கு ஒரு தன்னை மாற்றிக்கணும். நிச்சயமாக அதற்கான பயிற்சிகளை எடுப்பார். அரசியலுங்கும் போது மேடை பேச்சில் வர்றவங்க, இந்த மேடை பேச்சாளர் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கட்சியினுடைய தலைமையில் பேசாட்டினா கூட அந்த தொண்டர்களை விட்டு பேச வைப்பாங்க. எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசணுமோ அந்த அளவுக்கு பேசி கோபத்தை வர வைப்பாங்க. ஸோ அப்படி ஏதாவது இவரை பற்றி பேசின விஷயங்கள் ஏதாவது இனிமேல் என பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வரும். அதெல்லாம் அவர் சந்திச்சுட்டு சாதிச்சுட்டு தான் மேலே வரணும். அவர் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு விஜய் சாருக்கு இருக்கு. சினிமாவில் அஜித் ரசிகர்கள் விஜயை பேசாத பேச்சாங்க. நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு புடவையெல்லாம் கட்டி விட்ருப்பாங்க, பொட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அவர் அவ்வளவு கேவலமாக சித்தரித்து எவ்வளோ வந்திருக்கு. ஒரு முறை பிஸ்மி வந்து விஜய்கிட்ட பேசினார். அப்போ சொன்னார், இல்லை விஜய், நீங்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுங்க. இந்த மாதிரி அஜித், என்னுடைய ரசிகர்கள் அஜித் ரசிகர்களை வந்து தவறாக பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அஜித் வந்து அவங்க ரசிகர்களையும் அதே மாதிரி கண்டிப்பார். அப்போ இந்த அநாகரிகமான ட்விட்டெல்லாம் வந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை, இதை நீங்கள் பண்ணலாமேன்னு பர்சனலாக ஃபோன் பண்ணி ஒரு முறை சொல்லும்போது அப்போ விஜய் சொன்னார், இல்லைண்ணா நிறைய இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன், மனசு அதுக்கெல்லாம் தயாராகிடுச்சு, அதனால் இதெல்லாம் என்னை எந்த வகையிலையும் காயப்படுத்தாது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இதெல்லாம் பார்த்து வந்தவருக்கே அவர் மனசில் வந்து பெரிய வருத்தம் இல்லை அப்படின்னா அதை விட கேவலமாக அரசியலில் யாரும் பேசிட முடியும். ஸோ பக்குவப்பட்டிருக்கு விஜயோட மனசு, பக்குவமாயிட்டார். ஆமாம். இப்போ அவருடைய கட்சியில் வந்து இப்போ முன்னாள் அதிமுக செஞ்சி ராமச்சந்திரன் வந்து ஒரு போஸ்ட்டில் வந்து இணைஞ்சு அவருக்கு வந்து விஜய் கூடவே இருந்து ஒரு அட்வைஸராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பேச்சுவார்த்தை வருதே சார், எந்த அளவுக்கு? இல்லை, அது ஊடகங்களில் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு விஜய் வந்து தவறான முடிவுகளை எந்த காலத்துலையும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி விஜய் கட்சியில் அறிவாளிகள் இல்லையா, படித்தவர்கள் இல்லையா, வழக்கறிஞர்கள் இல்லையா, மருத்துவர்கள் இல்லையா, எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களத்தான் நீங்கள் பயன்படுத்தணும் எல்லாத்துக்குமே. ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு கொடி பிடிச்சி கத்தி உங்களுக்காக ரத்தத்தை கொடுத்தவங்களாம் இங்கே இருக்காங்க. திடீர்னு வேறு கட்சியிலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து பொறுப்பு கொடுப்பீங்கன்னா அதை விட தவறான செயல் எதுவுமே இருக்காது. இப்போ உங்களுக்காக வாழ்ந்தவன், உங்களுக்காக செத்தவன், உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கவன், அவனைத்தான் நீங்கள் வந்து எல்லா தளத்துலையும் கொண்டு போய் வைக்கணும். நீங்கள் வந்து அந்த கட்சியில் அவர் இருக்கார், இந்த கட்சியில் இவர் இருக்கார், இவர் வந்தால் நல்லாயிருக்கும், அவர் வந்தால் நல்லாயிருக்குங்கிற எண்ணத்துக்கே போகக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சீமான் அவரும் விஜய் அவர்களும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போ 2 பேரும் இல்லைங்கிற ஒரு தகவலும் வருது. ஏன்னா விஜய் அவர்களுடைய நோக்கமே வந்து தனியாக வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு வாங்கி அந்த சீட்டில் உட்காரணுங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் வரக்கூடிய ஆசைகள் தான், தப்பு இல்லை. இது அவர் வந்து தனியாக வந்து 2026 வந்து போராடி அவர் வெற்றி பெறது வாய்ப்பு இருக்கா, இல்லை கூட்டணியில் ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த முறை நாம் கேள்விப்படுவது என்னென்னா என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத நான் பார்க்கணுன்னு விஜய் நினைப்பதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சீமான் ரொம்ப வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு, தம்பி கூட கூட்டணி கிடையாது, நான் வந்து தனியாக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், நான் இப்போவே அங்கங்கே யாருங்கிறத ரெடி பண்ணிட்டேங்கிறத அவர் சொல்லிட்டார். அப்போ அவர் சொல்கிறத பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் தனித்து நிற்பாருங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது. ஒருவேளை கூட்டணின்னு நாளைக்கு வந்தாருன்னா அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு ஒரு பார்க்கணுன்னு நினைக்கிறார். காங்கிரஸோடையும் இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இல்லை, காங்கிரஸினுடைய முன்னாள் எம்எல்ஏ சொல்கிறாங்க, ராகுல் காந்தி தான் அவரை கட்சி ஆரம்பிக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸோடு அவருக்கு ஒரு இணக்கமான ஒரு பார்வை எப்பவுமே இருக்குது. இன்றைக்கின்னு இல்லை, பல வருடங்களாகவே அவர் காங்கிரஸ் மீது ஒரு பிரியம் இருக்குது. ஒருவேளை இந்த தேர்தலில் இணைந்தால்
இணையலாம். இல்லைன்னா இந்த தேர்தலில் ஒரு தனித்து போட்டிட்டு ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததில் இணையலாம். எனக்கு தெரிந்து இந்த காங்கிரஸ் கூட்டணி இப்போதைக்கு உடைவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்படியோட செல்வாக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2026 ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக விஜய் சார் இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 69வது படம் ஒன்று வந்து வினோத்தில் முடிச்சுட்டு அந்த முழு நேரம் அரசியலில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதியும் நடிக்கிறதா ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். இல்லை, இது வரைக்கும் தெரியல. பட் இருக்கலாம். ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன் கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டாரு, விஜய் சேதுபதி கையிலையும் ஒரு அறுவலை கொடுத்துட்டு கிளம்பிட்டாருன்னா சரியாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு சாவுங்கன்ட்டு அவர் அப்படி கிளம்பிடலான்னு நினைக்கிறேன்னா. பட் தெரியல, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மாஸ்டர் படத்திலே 2 பேரும் ஒன்றா சேர்ந்தவங்க தான். அங்கேயே வந்து விஜயோட ஒருபடி மேலே தூக்கலாக இருக்கும் விஜய் சேதுபதியுடைய நடிப்பு. சார் மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. பட் போக போக விசாரித்து நம்ம சொல்லலாம். நீங்கள் சொன்ன பதிலிருந்து சார், கோட்டில் வந்து சிவகார்த்திகேயன்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போகிறார். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னுடைய திரையுலக வாரிசு கே பாக்கியராஜ் அப்படின்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார். விஜய் அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாராம்? அது எப்படி கொடுப்பாரு? இந்த படத்தில் வெங்கட் பிரபுக்கு ஒரு தேவை இருந்துச்சு, அழகாக சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு டயலாக்கை கொடுத்து விஜயை பிரைன் வாஷ் பண்ணி பேச வச்சுட்டாரு. அதே நேரத்தில் வெங்கட் பிரபு கொடுக்குறதெல்லாம் விஜய் பேசிடுவாராங்கிற கேள்வி இருக்குது. அப்படி பேசிட மாட்டார். இவருக்கும் சிவகார்த்திகேயன் மீது ஒரு அக்கறையோ கரிசனமோ இருக்குது. ஸோ அதனால தான் அவர் கொடுத்த டயலாக்கை வாங்கி இவர் பேசியிருக்காரு. அதுக்காக வந்து என்னுடைய கலை உலக வாரிசு இவர் தான்னு விஜய் எந்த காலத்துலையும் யாரையுமே அறிவிக்க மாட்டார், சொல்ல மாட்டார். ஆமாம், அவரோட இடம் அவருக்கு தான் இருக்குது. ஆமாம் சார், இப்போது வேட்டையன் படத்தில் வந்து மலேசியா வாசுதேவன் அவருடைய குரலில் 27 வருஷத்துக்கு அப்புறமேல ஏஐயில் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த பாடல் நீங்கள் கேட்டிங்களா? அது எப்படி இருக்குது சார்? கேட்டால் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக முதல் முறை கேட்கும்போது ஒரு பாடலாக என்ன பெருசாக இருக்கல. அது அடுத்து 2வது முறை கேட்கும்போது பிடிச்சிருந்தது, 3வது முறை கேட்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் அனிருத்துடைய ஸ்டைல் போல இருக்குது. பட் நல்லா இருக்குது, பாடல் நல்லா இருக்குது. ஸோ வேட்டையன் எப்படி சார் இருக்கும்? வேட்டையன் தெரியலையே, எந்த படத்தையும் நம்ம முன்னாடியே கணிக்க முடியாது. ஏன்னா இந்தியனில் வந்து நாம் பட்ட சூடு எப்படி, இந்தியன் 2 படம் வந்து பிரமாதமாக இருக்கும்லாம் நம்மளே சொல்லி கடைசியில் அதுக்கு நேர்மறையாக முடிஞ்சுது அந்த படம். ஸோ அதனால் எந்த படத்தையும் வந்த பிறகு பார்த்துட்டு தான் அது எப்படி இருக்குது என்னங்கிறதே பேசணும். முன்னாடியே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு பேசுவது எந்த விதத்திலும் பயனளிக்காது. இதே ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ அஜித்துடைய இப்போ இந்த தீபாவளி காலத்துலேருந்து எல்லாருடைய படங்களும் வந்துகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி அஜித் ஃபேன் மட்டும் கவலையில் இருக்கிறதா ஒரு செய்தி வந்துச்சு. இப்போது தீபாவளிக்கு விடாமுயற்சியும் 99% வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தீபாவளிக்கு வருமா வராதா சார்? தீபாவளி கொண்டு வர முயற்சியில் தான் அவங்க இருக்காங்க. பட்டு இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படலான்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் தீபாவளிக்கு அவங்க வந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு படத்தை ஏற்கனவே விற்றுட்டாங்க, தீபாவளி ரிலீஸ்ன்னு சொல்லி விற்றுருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்துடும், வரது வாய்ப்பு இருக்குது. ஆமாம். ஓகே சார், ரொம்ப நேரம் கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மிக்க ரொம்ப நன்றி சார். நன்றி.